கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு மதிப்பெண் தேர்வு ஜனவரி 2026 10ஆம் வகுப்பு தமிழ். கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதவும். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்திற்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும்: எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பயிரும் வினையாளனையும் பயிரும் முறையே பாடல் கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிவகை. பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? வான்வெளியில், பேரொளியில். செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். விடை செய்தி 1 மற்றும் 3 ஆகியன சரி. பொருந்தும் விடையை வரிசையை தேர்ந்தெடுக்க. திசைகள் 3142. மகிழ்ந்து வருமா என்பது எழுவாய் தொடர். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது வேற்றுமை உருவு. பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. காலில் அணியும் அணிகலனை குறிப்பது கிண்கிணி. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. நன்மொழி என்பது பண்புத்தொகை. கீழ்காண்பனவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது? கம்பராமாயணம். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர், மன்னர், இறைவன். உவப்பின் காரணமாக அஃறிணையை உயர்திணையாக கொள்வது திணை வழுவமைதி. ரவீந்திரநாத் தாகூர் டேஷ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. வங்காள மொழியில் எழுதிட்டு ஆங்கில மொழியில் அவர் மொழிபெயர்த்த பிறகுதான் நோபல் பரிசு கிடைத்தது. படற்கை பெயரை குறிப்பது எது? அவர். கூற்று 1. போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2. அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. கூற்று 1 மற்றும் 2 சரி. மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ இப்பாடலடியில் குறிப்பிடப்படாத நிறத்தை கண்டறிக. பழுப்பு. தூக்குமடை எனும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடர்கான வினா: கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்பொழுது வழங்கப்பட்டது? சித்திரை வைகாசி மாதங்களை டேஷ் காலம் என்பர், இளவேனில் காலம் என்பர். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். நச்சிலவேல் கோகோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே சேரநாடு, சோழநாடு. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணமாக வலிமை நிலைநாட்டல். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றம், வேல குன்றம் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் யார்? அதியமான் பெருஞ்சாத்தன். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது? ஒரு சிறு இசை. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் டேஷ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. மருத திணைக்குரிய பூ செங்கழுநீர். முல்லை திணைக்குரிய பறை ஏறுகோட்பறை. பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி சொல் பின்வரும் நிலையணி. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. திருக்குறள் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள இயல் ஒழிபியல். கூவியர் என்பதன் பொருள் அப்பம் விற்பவர். மணிமேகலையுடன் தொடர்புடைய காப்பியம் சிலப்பதிகாரம். அடிகள் நிறைய அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். நகைமுத்த வெண்குடையான் நாடு என்பது பாண்டிய நாடு. நந்து என்பதன் பொருள் சங்கு. ஏர்களச் சிறப்பின் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடு சோழ நாடு. முத்தொள்ளாயிரத்தில் அமைந்த பாவினம் வெண்பா. ஆநிறை கவர்தல் வெற்றித்திணை. மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. மதிலின் நாற்புறமும் நமது படை வீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது நொச்சித்திணை. நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்று கூறியவர் ஆவூர் முழங்கிழார்.
எழுவர் கொடை பெருமையை பற்றி பாடும் நூல் சிறுபானாற்றுப்படை. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் நல்வேட்டனார். சேர மன்னர்களின் கொடைப்பதிவாக அமைந்துள்ள நூல் பதிற்றுப்பத்து. கிழமைப்பட வாழ் என்று கூறியவர் ஔவையார். துணர் என்பதன் பொருள் மலர்கள். வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் சாந்தா சாஹிப். தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. இஸ்மத் சந்நியாசி என்பது எம்மொழி சொல், பாரசீகம். கல்யாண்ஜியின் ஒரு சிரேசு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2016. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது ஆசிரியப்பா. வெண்பாவின் வகைகள் 5, ஆசிரியப்பாவின் வகைகள் 4. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்ற முதலடி அளவடியாகவும் 2ஆம் அடி சுந்தடியாகவும் வருவது குறள் வெண்பா. ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் வருவது அகவற்பா. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். முன்பணிக்குரிய மாதங்கள் மார்கழி தை. பாலை நிலத்துக்குரிய சிறுபொழுது மற்றும் பெருபொழுது நண்பகல், இளவேனில் முதுவேனில் பின்பணி. திருவிளையாடு புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். முரசு கட்டில கண்ணாயிருந்த புலவர் மூசிக்கிறனார். செழியன் வந்தது என்பது திணை வழு. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழு அமைதி. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் என்பது கால வழு அமைதி. கலைஞரின் கதை வசனத்தில் பகுத்திரு பேசிய படம் பராசக்தி. கலைஞரின் கதை வசனத்தில் பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசிய படம் இருவர் உள்ளம். கலைஞரின் கதை வசனத்தில் இலக்கியம் பற்றி பேசிய படம் ஒளியின் ஓசை. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்றி கிளம்பி விடுகிறது என்னும் கலைஞரின் வசனம் இடம்பெற்ற திரைப்படம் பூம்புகார். கலைஞர் நடத்திய கையெழுத்து ஏட்டின் பெயர் மாணவநேசன். கலைஞர் உரை எழுதிய இலக்கண நூல் தொல்காப்பியம். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் 2010. நடைபெற்ற ஆண்டு 2010. கம்ப ராமாயணத்துக்கிட்ட பெயர் ராமாவதாரம். பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாது கண். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எடுத்துக்காட்டுவோமே அணி. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் படுந்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி. வடமொழியை தழுவி தமிழில் படைக்கப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. திருவிளையாடு புராணத்தில் இடம்பெறாத காண்டம் பாலகாண்டம். பத்மகிரிநாதர் தென்றலுடுதூது என்ற நூலை இயற்றினார். பத்மகிரிநாதர் தென்றலுடுதூது என்ற நூலை இயற்றியவர் பலபட்டடை சொக்கநாத புலவர். பொறுத்துக திசைகள். ஆப்ஷன் இ. பண்ணோடு பாடப்பட்டுள்ள நூல் பரிபாடல். பரிபாடல் நமக்கு கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 24. அன்பால் கட்டினார் என்பது வேற்றுமை தொடர். இடைச்சொல் தொடரை தேர்ந்தெடுக்க அவரே சொன்னார். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டினை பெயரெச்சம். வடித்த கஞ்சி என்பது பெயரெச்ச தொடர். விருந்தே புதுமை என்று விருந்தினரை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். மோப்பக்குழி மணிச்சம் என்று விருந்தினரை வரவேற்கும் முறையை கூறியவர் திருவள்ளுவர். காலின் 7 அடி பின் சென்று என்று விருந்தினரை வழியனுப்பி வைக்கும் முறையை கூறும் நூல் பொருநராற்றுப்படை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்திடுவோரின் முகமலர்ச்சியை கூறும் நூல் கலிங்கத்து பரணி. கொற்கையின் அரசர் அதிவீர ராமபாண்டியன். சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் அதிவீர ராமபாண்டியன். குண்டலமும் குழைகாதும் என்பதற்குரிய இலக்கண குறிப்பை தேர்க எண்ணும்மை. தலையில் அணியும் அணிகலன் சூழி. குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. செங்கீரை பருவத்துக்குரிய மாதம் 5 முதல் 6 வரை. அண்ணன் தம்பி என்பது உம்மை தொகை. மலர்க்கை என்பது ஓமை தொகை. கோல் என்பது எவற்றின் அடிப்பகுதி நெட்டி மிளகாய் செடி. தமிழ்ச்சொல் காய்ந்த இலையை குறிக்கும் சொல் சருகு. தமிழ்ச்சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநாய பாவாணர். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசன் நூல் சேரமான் காதலி. 8 என்பது பொதுமொழி. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் ஔவையார். அவரை துவரை ஆகிய தானியங்களை குறிக்கும் சொல் முதிரை.